வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தயிரில் தீமைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஏன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமாக இருக்கக்கூடிய உணவாக தயிர் இருக்குது. நம்முடைய உணவு பட்டியலில் கூட நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தான் கொடுத்துருப்போம். ஆனால் தயிர் எதனால் தீமைகளை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை எந்த நிலையில் எடுத்துக்கொள்வது சிறப்பு, தயிரோட இன்னும் என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்து விடுபடுவதற்கு ஆரோக்கியமான வழிமுறைகளை தயிரை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே நீங்கள் தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த கால நேரம், எது சிறந்த நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நல்லது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிர் வந்து எடுத்துக்கணும். அந்த நண்பகலுக்கு முன்பான நேரம் தான் இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கொடுக்காது. அப்போது எப்பப்பெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே இந்த காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கீங்களா, அந்த பழக்கத்தை முதல்ல நீங்கள் கைவிட்டு விடுவது நல்லது. ஏன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் தயிர் சாப்பிடக்கூடியதாங்க இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தான் தெரியும். போக போக அது உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்களை ஏற்படுத்தி, ரத்த நாளங்களில் இறுக்கங்களை ஏற்படுத்தி, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்போதுமே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து தயிர் எடுத்துக்கொள்வது, அந்த பழக்கத்தை வந்து விட்டு விடுவது நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஒருபோதும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடவே கூடாது, நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சளி, இருமல் தொடர்பான, ஆஸ்துமா தொடர்பான, இந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சீரியஸ் ஆகிடும். ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாகிடும். உங்களுடைய சுவாச மண்டலம் பாதிக்கப்படும். ஸோ இப்போது எனக்கு வந்து சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்குது, சளி, இருமல், காய்ச்சல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், அப்போ நாங்கள் இரவு நேரங்களில் தயிரை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சளி, இருமல் தொடர்பான, ஆஸ்துமா, மூச்சு திணறல் தொடர்பான, சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும், காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியமான நம்மளுடைய உடலை வந்து நம்ம எப்போதுமே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதில் கவனம் வேணும். அதனால் நீங்கள் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் வந்து டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் வந்து சூடுபடுத்தி சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தயிரை சூடுபடுத்தும் போது ஏன் அது நல்லதில்லைன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தயிர் வந்து சூடுபடுத்தும் போது இயற்கையாகவே தயிருக்கு ஒரு சுவை இருக்கும். அந்த சுவை வந்து போயிடும், தயிரோடைய ஈரப்பதமும் போயிடும். அப்போ நீங்கள் அதை சாப்பிட்டு உங்களுக்கு பலனே கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது தயிரை நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிந்து போயிடும். அப்போது உங்களுக்கு 1% கூட நன்மைகளையே கொடுக்காது. இப்போ நீங்கள் தயிரை வந்து இந்த மாதிரி சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள்லாம் போட்டு நீங்கள் சுவை தேர்த்து சாப்பிடணும்னு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டுமே நீங்கள் சாப்பிடலாமே தவிர கடுமையான பக்க விளைவுகளை நீங்கள் அதுக்கப்புறம் சந்திப்பீங்க. மாறாக உங்களுடைய ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இது வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஏதாவது கலந்தும் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் தயிரோடு ஏதாவது கலந்து எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தயிரோட வந்து சர்க்கரையை கலந்து எடுத்துக்கலாம். உடனடியாக உங்களுக்கு வந்து ஆற்றல், எனர்ஜியை வந்து தயிரோட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய சர்க்கரை வந்து கொடுக்கும். ஏன்னா சர்க்கரையிலுமே குளுக்கோஸ், சுக்ரோஸ் இந்த மாதிரி இயற்கையான மூலக்கூறுகள் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து ஆற்றலை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் தயிர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிரை நீங்கள் அப்படியே உறைந்திருக்கும் போது எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உறைந்த தயிரை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உறைந்த தயிரை வந்து இன்னும் நீங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் நீங்கள் தயிரை இன்னும் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இன்னமும் உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை, மருத்துவமைகளை விரைவாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் வந்து சாதாரணமாக உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை விட இன்னும் பல மருத்துவமைகளை கொடுக்கும் அப்படின்னு தான் உண்மை. இப்போ நீங்கள் தயிரை வந்து சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி முறைகளை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ தயிர் வந்து அந்த உறைந்த தயிர் இருக்கும் இல்லையா, அந்த உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இதனால் உடல் சூடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நீங்கி உடல் வந்து குளிர்ச்சி பெறும். தலை, சளி,
தலை வந்து உங்களுக்கு பாரமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு தலைவலியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளா, அப்படி சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தயிரை வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்த குழாய்களில் அது அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலில் வீக்கங்களோ, அரிப்போ, அக்கி போன்ற பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தயிர் வந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றதும் தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரோடு நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி தொடர்ந்து தயிரோடு நம்ம ஏதாவது உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில் தயிரோடு நீங்கள் வெங்காயத்தை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா, அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடின்னு நீங்கள் நிறைய பேர் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மிகவும் இந்த கலவை பிடிக்கும்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த அந்த கலவையை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அல்லது குறைவாக சாப்பிட்டாலுமே அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் ஒவ்வாமை, தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய தோல் சார்ந்த குறைபாடுகள், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் உங்களுடைய உடலில் ஏற்படுத்தப்பட்டு விடும்ன்றதை மறந்துடாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் தயிரோடு கலந்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு தீமைகளை கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். அப்போ தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் மீனோட தயிரை ஒன்றா எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. காரணம் ஏன்னா தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்ததுங்க. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தினதான் மறந்துடாதீங்க. அப்போ தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாலோட தயிரை நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கலாம். ஆனால் பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்று நீங்கள் தயிர் எடுத்துக்கணும், இல்லை பால் எடுத்துக்கணும் அன்றைய நாளில், அல்லது இரண்டுமே எடுத்துக்கணும்னா இடைவெளி வந்து கொஞ்சம் அதிக மணி நேரங்கள் இடைவெளி விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிடக்கூடிய சூடான சுவையான உணவுகளோட தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் தயிர் எடுத்துக்காதீங்க. இப்போ நெய் தடவப்பட்ட புரோட்டா, சால்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவை வந்து உங்களுக்கு இருக்கலாம், அதனால நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை எல்லாமே புரதம் இருந்திருக்கக்கூடிய அந்த தயிரோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து விரைவில் சோர்வடைய வச்சிரும். ஸோ இதன் காரணமாக தான் நீங்கள் ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் மாதிரி பானங்கள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது வெகு விரைவில் உங்களை வந்து உறக்கம் தழுவிக் கொள்வதற்கான காரணம் கூட இதுதான். சோர்வடைஞ்சிருவீங்க நீங்கள் சீக்கிரமே, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா தான் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரோட சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் அதே போல் தயிரை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் எப்படியெல்லாம் இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் ஆரோக்கியமான வழிமுறைகளில் மட்டுமே தயிரை எடுத்துக்கொண்டு அதனுடைய மருத்துவன்மைகளை மட்டுமே பெற்று உடல்நலத்தை நலமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.